எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 12க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பிறை சந்திர வடிவ மணற்குன்றுகளை என்னவென்று கூறலாம்? பர்கான். இரண்டாவது கேள்வி, பூமியின் மேற்பரப்பிலிருந்து வெப்பநிலையானது சுமார் ஒவ்வொரு எத்தனை மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் குறைகின்றது? 1000. எந்த மொழியில் எல்னினோ என்பதற்கு குழந்தை இயேசு என்று பெயர்? ஸ்டானியம். வளிமண்டலத்தில் உள்ள காற்றழுத்த மண்டலங்கள் எத்தனை? 4. டோல்டுராம்ஸ் என்று அழைக்கப்படும் காற்றழுத்த மண்டலம்? அமைதி மண்டலம். அடுத்து, பூமியில் காணப்படும் வெப்பமண்டலம் எத்தனை? 5. அடுத்து, மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம்? திரள் மேகம். அடுத்து, புயல் அல்லது மழை மேகம் என அழைக்கப்படுவது எது? கார்படை மேகம். இந்தியாவில் உள்ள நில அதிர்வலை மண்டலத்தில் தமிழ்நாட்டின் இடம்? 2. பெருங்கடல்களின் சராசரி உவர்ப்பியம்? 35 கிராம். மிதவெப்ப மண்டல பயிருக்கு எடுத்துக்காட்டு? கோதுமை. சணல் விளைய ஏற்ற வெப்பம்? 30 டிகிரி செல்சியஸ். திரவத்தில் உள்ள திடப்பொருளை எந்த முறையில் பிரிக்க வேண்டும்? வடிகட்டுதல். அரிசி மற்றும் கோதுமைகளில் உள்ள தூசு பொருள்களை நீக்கும் முறைக்கு பெயர்? தூற்றுதல். அடுத்து, எடை அதிகமுள்ள அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் இருக்கும் முறைக்கு பெயர்? வண்டலாக்குதல். நமது வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் திரவமாக்கப்பட்ட அழுத்தப்பட்ட வாயுவில் உள்ளது எது? நமது வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் திரவமாக்கப்பட்ட அழுத்தப்பட்ட வாயுவில் உள்ளது LPG. அடுத்து, எந்த நிலையில் உள்ள பொருள்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கிடையாது? திரவ நிலை. அடுத்து, அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் நிலை என்ன? வாயு நிலை. அடுத்து, மின்னோட்ட விசை என்பது எவ்வகை விசை? தொடா விசை. அடுத்து, திசைகாட்டி துணையுடன் வரையப்படும் இயக்கம் எது? வட்ட இயக்கம். அடுத்து, ஊஞ்சலில் ஆடும் ஒரு பையனின் இயக்கம் எவ்வகை இயக்கம்? கால இடைவெளி இயக்கம். கிரிக்கெட் வீரரின் ஓட்டம் எவ்வகை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? சீரற்ற கால இடைவெளியற்ற இயக்கம். அடுத்து, சராசரி வேகம் என்பது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். அடுத்து,
பருமனின் எஸ்ஐ அலகு. பருமனின் எஸ்ஐ அலகு லிட்டர் பெர் சென்டிமீட்டர் கியூப். அடுத்து பவுண்டு என்பது எதனை குறிக்கும் பழக்கமான அலகாகும்? பவுண்டு என்பது எதனை குறிக்கும் பழக்கமான அலகாகும்? விசை. விசை. நன்றி.